ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இங்கே கூடி குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றதில் அவட்டுமாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அவனுடைய பெரும் கருணையின் காரணத்தால் இந்த இரவை லைலத்துல் கத்ர் இரவாக ஆக்கி அருள வேண்டும் என்ற ஆதரவையும் நாம் அல்லாஹ்வின் மீது வைக்கிறோம். இறைப்பாதையில் செலவு செய்தல் என்பதை குறித்து உங்களுக்கெல்லாம் தெரிந்த சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் நினைவூட்டவே நாம் இங்கே வந்திருக்கிறோம். பொதுவாக மக்களை 3 விதமாக பிரிக்கிறார்கள். ஒன்று செல்வந்தர்கள், இன்னொன்று ஏழை, நடுவில் நடுத்தர வர்க்க மக்கள் இருக்கிறார்கள். செல்வந்தர்கள் கொடுப்பார்கள், ஏழைகள் வாங்குவார்கள், நடுத்தர மக்கள் வேடிக்கை பார்ப்பார்கள். இந்த இறைப்பாதையில் செலவு செய்தல் என்பதை குறித்து பொதுவாக மக்கள் கண்ணோட்டம் இப்படித்தான் இருக்கிறது. செல்வம் இருக்கிறவர் கொடுக்க வேண்டும், ஏழைகள் கையேந்த வேண்டும் என்ற மனப்பதிவு தான் காலம் காலமாக நம் சமூகத்தில் நிலவி வருகிறது. ஆனால் இஸ்லாம் எங்குமே ஒருபோதும் ஏழைகள் கையேந்த வேண்டும் என்று சொல்லவே இல்லை. ஏழைகளையும் கொடுக்க சொல்லுகிறது இஸ்லாம். அதனால் தான் பேரித்தம்பளத்துடைய ஒரு துண்டை கொண்டாவது நீங்கள் நரகை பயந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. பேரித்தம்பளத்துடைய துண்டு என்பது பணக்காரர்களுக்கானதல்ல, செல்வந்தர்களுக்கானதல்ல. அது அன்றாடம் காட்சிகளான சாதாரண மக்களுக்கானது. அதையும் நீங்கள் இறைப்பாதையில் செலவு செய்வதன் மூலமாக நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எனவே இந்த உரையை நாம் 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். ஒன்று, இறைப்பாதையில் செலவு செய்வதில் செல்வந்தர்கள் எப்படி, இறைப்பாதையில் செலவு செய்வதில் வறியவர்களும் ஏழைகளும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது அனைவருக்குமான ஒரு கருப்பொருள் என்றே நான் கருதுகிறேன். கொடுத்தால் எண்ண தூய்மையோடும் உள தூய்மையோடும் கொடு என்று இஸ்லாம் சொல்வதில்லை. மாறாக கொடுங்கள், உள தூய்மை வரும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கொடுத்தால் பியூர் மைண்டோடு, எண்ண தூய்மையோடு உள தூய்மையோடு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதில்லை. கொடுக்க கொடுக்க உங்களுக்கு உள்ள தூய்மை, எண்ண தூய்மை வரும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. குத் மின் அம்வாலிஹிம் ஸதகா துதஹிருஹும் வதுஸக்கீஹிம் பிஹா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இவர்களுடைய செல்வங்களிலிருந்து நீங்கள் தர்மத்தை எடுங்கள் என்று சொல்கிறான், கொடுங்கள் என்று சொல்லவில்லை. அவ்வாறு எடுக்கிற போது அந்த தர்மம் அவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், கஞ்சத்தனத்திலிருந்து தூய்மைப்படுத்தும். கொடுக்க கொடுக்க உங்களுக்கு உள்ள தூய்மையும் எண்ண தூய்மையும் உருவாகும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இன்ஃபாக் என்று சொல்லப்படக்கூடிய இறைவழியில் செலவு செய்வதல் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரை ஈமானின் ஒரு பகுதி. அது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு மோமினுடைய உள்ளம் மற்றும் இறை நம்பிக்கை கொண்டிருந்தால் போதாது, மாறாக அவனுடைய என்னது சட்டை பையும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ஆம், ஒரு மோமினுடைய, ஒரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளம் மட்டுமல்ல, அவனுடைய சட்டை பையும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். மன் அஹப்பலில்லாஹ் வ அபகலில்லாஹ் வ ஆத்தாலில்லாஹ் வ மனாலில்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். யார் இறைவனுக்காக நேசித்து, இறைவனுக்காக கோபம் கொண்டு, இறைவனுக்காக வாரி வழங்கி, இறைவனுக்காக கொடுக்காமல் தடுத்து கொண்டாரோ அவர்தான் முழுமையாக ஈமான் கொண்டவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எனவே வாரி கொடுத்தல் என்பது ஈமானுடைய, முழுமை பெற்ற ஈமானுடைய அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். பிறதொரு தடவை சொன்னார்கள், லா இஸ்தமி ஷுஹு வ ஈமானு ஃபீ கல்பி ரஜுலின். எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஈமானும் கஞ்சத்தனமும் ஒருபோதும் ஒன்று சேராது என்று சொன்னார். எவருடைய உள்ளத்தில் கஞ்சத்தனம் இருக்கிறதோ அவருடைய உள்ளத்தில் ஈமான்
இருப்பது சந்தேகம் என்பது போன்று இரண்டும் ஒன்று சேராது. கஞ்சத்தனமும் ஈமானும் ஒன்று சேராது. நான் வாங்கணுங்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்கு, கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல அப்படின்னா அங்கே கேள்விக்குறி ஈமான். நாம் ஈமான் இல்லை என்று சொல்ல மாட்டோம். அங்கே ஈமான் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இது குறித்து நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய சிந்தனையை நாம் மாற்ற வேண்டும். எப்போதும் வாங்க வேண்டும் வாங்க வேண்டும் வாங்க வேண்டும் என்ற அந்த ஏழைகளுக்கு அந்த மனோபாவத்தின் காரணத்தால் தான் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற தயங்குகிறார். எப்போதும் வாங்கிக் கொண்டிருந்தால் எப்போது அவர்கள் கொடுப்பது, அந்த கொடுக்கிற ருசியை அவர்கள் அனுபவிக்க வேண்டாமா? கொடுப்பது ஒரு ருசி. அந்த கொடுப்பதன் மூலமாகத்தான் இறைவனுடைய எத்தனையோ நன்மைகளை நாம் அள்ளிக்கொள்ள முடியும். அது அந்த ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் நடுத்தர வர்க்கத்திற்கு கீழ் இருக்கின்ற மக்களுக்கும் கிடைக்க வேண்டாமா? இந்த சிந்தனையை நாம் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். ஜக்காத்தை வாங்குகிற மக்களாக நாம் இருக்கக்கூடாது, ஜக்காத்தை கொடுக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு கொடையாளி, அள்ளி கொடுப்பவன், வாரி வழங்குபவன், தர்மம் செய்பவன் கரீபும் மினல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு அருகில் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அருகில், அல்லாஹ்வுடைய அடுத்த வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரனாக இருக்கிறான். இந்த பாக்கியம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவனுக்கு எப்படி கிடைக்கும் யோசித்து பாருங்கள். அஸஹி கரீபும் மினல்லாஹ். தர்மம் கொடுக்கிறவன் இறைவனுக்கு அருகில் இருக்கிறான். கரீபும் மினன்னாஸ், மக்களுக்கு அருகில் இருக்கிறான், சொர்க்கத்திற்கு அருகில் இருக்கிறான். மூன்று தன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் யாருக்கெல்லாம்? ஒன்று, அல்லாஹ்வுக்கு அருகில் இருக்கிறான். இன்னொன்று, மக்களுக்கு அருகில் இருக்கிறான், மக்களோடு மக்களாக இருக்கிறான், மக்களுடைய உள்ளங்களில் இருக்கிறான். இன்னொன்று, சொர்க்கத்திற்கு அருகில் இருக்கிறான். சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், நரகத்தை விட்டும் தூரமாக இருக்கிறான். ஒரு கஞ்சன், கொடுக்க கூடாது வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள், அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கிறான், மக்களை விட்டு தூரமாக இருக்கிறான், சொர்க்கத்தை விட்டு தூரமாக இருக்கிறான். எதற்கு அருகில் இருக்கிறான்? நரகத்திற்கு அருகில் இருக்கிறான். அப்ப யோசித்து பாருங்க. அப்ப வாங்க வேண்டும் வாங்க வேண்டும் வாங்க வேண்டும், கொடுக்க கூடாது என்ற அந்த சிந்தனை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் எல்லோரை விட்டு தூரமாகி விட்டான். அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கிறான், மக்களை விட்டு தூரமாக இருக்கிறான். வசதியும் வாய்ப்பும் ஏழ்மையையும் கண்டு காணாமல் இருக்கிறவன், நான் வாங்குவதற்கு மட்டும்தான் தகுதியுடையவன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவன் அல்ல என்ற கருத்தை தான் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உண்மையாக கை நீட்டுகிறான் ஒருவன், தேவை இருக்கிறது என்று சொன்னால் அது வேறு விஷயம். ஒருவர் வசதி இல்லாத இருக்கிறார், ஆதரவு கரம் தேவைப்படுகிறது, எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று நாம் ஒதுங்கி சென்றால் அது எப்படி ஈமான் கொண்ட தன்மையாக இருக்க முடியும்? பெரும்பாலான நடுத்தர பணக்காரங்க பார்த்துக்குவாங்க, செல்வந்தர்கள் பார்த்துக் கொள்வார், அதையெல்லாம் நமக்கு அதற்கு எந்த நம்மகிட்ட இல்ல இல்ல என்றுதான் அவர்கள் ஒதுங்குகிறார்கள். மஸ்ஜித் நபவியில் முகர் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு கூட்டம் மக்கள் வந்தார்கள். ஆதிவாசிகளை போல் ஆணை அடைந்திருந்தார்கள், கிழிந்த ஆடைகள். அந்த மக்களை பார்த்த உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அப்படியே மாறியது. உடனடியாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார், மக்களை கூட்டுங்கள், தொழுகைக்காக அழைப்பு விடுங்கள். மக்கள் வந்தார்கள், தொழுகைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த நேரம் வந்தபோது குத்பா மேடையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி சூரத் நிசாவுடைய வசனங்களை ஓதினார்கள். மக்களே, உங்களை ஓர் ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம் என்ற பொருள்படக்கூடிய வசனத்தை ஓதி, சூரத்துல் ஹஷருடைய வசனத்தை ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே இதோ பாருங்கள், இவர்கள் உங்கள் சகோதரர்கள். முதல் கோத்திரத்தை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், தர்மம் செய்யுங்கள். தீனாரா இருந்தாலும் சரி, திரஹமா இருந்தாலும் சரி, ஆடையாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, பேரித்தம்பளமாக இருந்தாலும் சரி, போர்வையாக இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், போர்வையாக இருந்தாலும் சரி செய்யுங்கள், இது உங்கள் சகோதரர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். உடனடியாக அங்கிருந்த மக்கள் எல்லாம் எழுந்து வீட்டை நோக்கி வேகமாக விரைந்து சென்றார்கள். பெருமானார் நின்று கொண்டே இருந்தார்கள், பேசிக்கொண்டே இருந்தார்கள். முதல் கோத்திரத்தினர் அருகில் இருந்து கொண்டே இருந்தார்கள். மக்கள் தூக்க முடியாத சுமைகளோடு, செல்வங்களோடும், பொருட்களோடும் வந்தார்கள். அப்போதுதான் மிக பிரபலமான இந்த நபிமொழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வத்தகுன்னார வலவ் பிஷக்கி தம்ரா, பேரித்தம்பளத்துடைய துண்டை கொண்டாவது நீங்கள் நரகை பயந்து கொள்ளுங்கள்.
இங்க இருக்கின்ற உங்களுக்கு முழு பேரித்தம்பளம் அல்ல, பேரித்தம்பளத்துடைய ஒரு துண்டு, the part of date. அதன் மூலம் கூட நீங்கள் தர்மம் செய்ய முடியும், அதன் மூலம் கூட நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ள முடியும் என்று சொல்லி காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்கள் தங்களுடைய பொருட்களை எல்லாம் கொண்டு வர ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஹத்தா ரஅய்து வஜஹ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹல்லலு கஅன்னஹு மذஹபா. அந்த கொடை தன்மைகளை பார்த்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமுற்றிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தங்க முலாம் பூசப்பட்ட முகமாக மாறியது கொஞ்சம் கொஞ்சமாக மகிழ்ச்சியால் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். தர்மத்தில் சிறந்தது எது? பெருமானார் இடத்தில் கேட்கப்பட்டது. தர்மத்தில் சிறந்தது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருப்பார்கள்? யோசித்து பாருங்கள். அந்த சத்தக வ அந்த ஸஹீஹுன் ஷஹீஹுன். நீ ஆரோக்கியமாக இருக்கின்ற போது கொடுக்கின்ற தர்மம் ஒன்று. இரண்டாவது, உனக்கு தேவை இருக்கிற போது நீ கொடுக்கிற தர்மம். உனக்கும் தேவை இருக்குப்பா, 10 ரூபாய் தான் உங்ககிட்ட இருக்கு, 8 ரூபாய் உனக்கு தேவை இருக்கிறது, அல்ல 10 ரூபாயுமே உனக்கு தேவையா இருக்கிறது. அந்த டைம்ல நீ 1 ரூபாய் கொடுக்கிற பாருங்க, அந்த டைம்ல அந்த நேரத்தில் நீங்க 1 ரூபாய் கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் மிகச்சிறந்த தர்மம். என்கிட்ட இருக்கு, உபரியா இருக்கு, உபரி காசை நான் கொடுக்கிறேன், அதுவல்ல சிறந்த தர்மம், அது கொடுக்க வேண்டும். ஆனால் இதைத்தான் இந்த யோசித்து பாருங்க. அப்ப இங்க இருக்கின்ற எத்தனை பேர் நாமெல்லாம் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள், நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது, எப்படி கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார் என்று பாருங்கள். பெருமானார் தொடர்ந்து சொன்னார், லா தம்ஹல், நீ தாமதப்படுத்தாதே, உயிர் தொண்டை குழியை அடையும் நேரம் வரை கொடுக்கலாம் என்று தாமதப்படுத்தாதே. அந்த தொண்டை குழியை அடையும் நேரம் இவனுக்கு இவ்வளவு கொடுங்கள் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிரபலமான அந்த நபி மொழி, 2 வானவர்களை அல்லாஹு தஆலா அனுதினமும் இறக்குகிறான். ஒரு தடவை இறங்கிய வானவர் மறு தடவை இறங்குவதில்லை. பூமிக்கு புதிதாக இறங்கி வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்கி வருகிறார்கள். யாரேனும் கொடை கொடுத்தால், தர்மம் கொடுத்தால் அவர்கள் அல்லாஹும்ம ஆதி மன் முன்ஃபிகன் ஹலஃபா, யாரேனும் தர்மம் கொடுத்தால் ஓடி சென்று அவருக்கு அருகில் நின்று கொண்டு, யா அல்லாஹ், இவர் கொடுத்த தர்மத்திற்கு மிகச்சிறந்த பகரத்தை நீ கொடுப்பாயாக என்று ஒருவர் துஆ கேட்கிறார். வானவர் கேட்கிற துஆ. ஒருவர் கொடுக்க மறுத்தால் அவனோட காசுக்கு கொடுக்க முடியும், 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் கொடுக்க முடியும், 2 ரூபாய் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்க மறுத்த அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா, இவர் கொடுக்காமல் தடுத்து வைத்ததில் நஷ்டத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ் என்று அந்த வானவர் துஆ செய்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு மலக்குடைய துஆ என்று சொன்னால், அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிஅமல் மாலு ஸாலிஹ் ஃபீ யதி அப்துஸ் ஸாலிஹ். பணம் முசீபத் கிடையாது, செல்வம் முசீபத் கிடையாது. பணம், நல்ல மனிதனுடைய கையில் இருக்கின்ற பணமும் நல்ல பணம். பணம் யாரிடம் இருக்கிறது என்பதை பொறுத்து நல்லதா கெட்டதா என்று மாறுகிறது. நல்ல மனுஷன் கை செல்வமும் பணமும் காசு இருந்துச்சுன்னா அது நல்ல செல்வமாக, நல்ல காசாக மாறுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு நாம் படிச்சிருக்கோம். அவரை போன்ற கொடைத்தன்மை மிக்கவரை வரலாற்றிலே நீங்க பார்க்க முடியாது. இந்த நல்ல மனிதனுடைய கையில் இருக்கின்ற பணமும் நல்ல பணம் என்று பெருமானார் எப்போது சொன்னார்கள் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கொடைத்தன்மையை பார்த்து விட்டுத்தான் சொன்னார். உஸ்மான் வாரி வழங்குகிற வள்ளல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பட்டத்தை எல்லாம் மிகைத்து நிற்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், மதீனாவில் தண்ணீர் பஞ்சம் வந்தபோது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி செய்தார்? ஒரே ஒரு கிணறு இருந்தது, ஒரு யூதனிடம் இருந்தது. அந்த கிணற்றை விலை பேசினார்கள். இது அத்தியாவசியம் என்று தெரிய வந்த போது அவன் பாதி கிணற்றை விலை பேசுகிறேன் என்று சொல்லி 12,000 திர்ஹங்களுக்கு அந்த கிணற்றை விலை பேசினான். அதற்கு சம்மதித்து 12,000 திர்ஹங்களுக்கு அந்த கிணற்றை வாங்கினார்கள். மீண்டும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட போது இன்னொரு 12,000 கொடுத்து முழு கிணற்றையும் அன்றைக்கு 24,000 திர்ஹங்கள் கொடுத்து ஒரு கிணற்றை விலைக்கு வாங்குகிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்க, அந்த மதிப்பு எவ்வளவு இருந்திருக்கும். அது பொதுமக்களுக்காக அதை வக்ஃப் செய்கிறார்கள். மஸ்ஜித் நபவியை விரிவுபடுத்த வேண்டும் என்று, மதீனத்து பள்ளியை விரிவுபடுத்த வேண்டும் என்று பெருமானார் மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்கிறார்கள். உடனடியாக 25,000 திர்ஹங்கள் கொடுத்து
மஸ்ஜித் நபவிக்கு அருகில் இருக்க இடத்தை எல்லாம் விலைக்கு வாங்கி வக்ஃப் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விட தான் சொல்றாங்க, வாங்கிட்டேன் யா ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல். அப்ப இன்றைக்கு ஒருவர் இன்றைக்கு மிக எல்லை அந்த ஹராம் மதீனாவுடைய மஸ்ஜித் நபியுடைய பள்ளிவாசல் மட்டும்தான் அன்னைக்கு இருந்துச்சு. அந்த முற்றத்திலோ அந்த விரிவான அந்த பகுதிகளிலோ ஒருவர் தொழுகிறார் என்றால் உஸ்மான் வாங்கி கொடுத்த இடத்தில் நின்று தொழுகிறார். அவருக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. மஸ்ஜிதுல் ஹரம் மக்காவை விரிவுபடுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால், மக்கா வெற்றிக்கு பின்னால் 10,000 தீனார்கள் கொடுத்தார்கள். தீனார் என்பது அதிக தங்கம், திர்ஹம் என்றால் வெள்ளி. தீனார் கொடுத்து பெரும் இடத்தை வாங்கி வக்ஃப் செய்தார்கள். ஹிஜ்ரி 9 தபூக்குடைய போருக்காக வேண்டி மக்களிடத்தில் பெரும் பஞ்சம், பெரும் சூடு, அறுவடை நடக்கவில்லை. ஆனால் ரோமர்கள் முஸ்லிம்கள் மீது வாலாட்டி கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய வாளை ஒட்ட நறுக்க வேண்டும் என்று பெருமானார் விரும்புகிறார்கள். படை தயாரிக்க வேண்டும். ஒரு படை தயாரித்து அனுப்புவதென்றால் சாதாரணமான விஷயமா? ஒட்டகங்கள், குதிரைகள், ஆயுதங்கள், சேனங்கள், வீரர்கள், தளவாடங்கள் எவ்வளவு தேவைப்படும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மெம்பர் படிகளில் ஏறி நின்றவாறு, மை யுஜஹிஸு ஹுலாய் யக்ஃபிருல்லாஹு லஹு, யார் இந்த படையை தயாரி செய்வார்களோ, யார் இந்த படைக்காக உதவி செய்வார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான், அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள். இந்த சொர்க்கம் உண்டு என்று சொல்ல கேட்கிற போது நிறைய சஹாபாக்கள் துள்ளி எழுவார்கள். அதுதான் அவங்களுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி, அவங்களுடைய தனித்தன்மை அப்படித்தான். உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, உங்களுக்கு இது செய்தா சொர்க்கம் உண்டு, அது செய்தா சொர்க்கம் உண்டு சொன்னா வேற எதையுமே யோசிக்க மாட்டார்கள், உடனடியாக துள்ளி எழும்புவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் முதல் படிகளில் நின்று கொண்டுதான் அப்படி சொன்னார்கள். உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உஸ்மான் சொன்னார், யா ரசூலல்லாஹ், தபூக் யுத்தத்திற்காக 100 ஒட்டகங்கள், அதற்கான கடிவாளம், அதற்கான கவச உடை நான் 100 ஒட்டகம், 100 மாடை யோசிச்சு பாருங்க. ஒட்டகம் அதை விட விலை மதிப்பு மிக்கது. ஒரு ஒட்டகம் எத்தனை ரூபாய் இருக்கு இந்திய மதிப்புல? சாதாரண ஒட்டகமா இருந்தால் 5 லட்சம் இருக்கும். சாதாரண அதில் தொடமாட்டாங்க, 50 லட்சம் வரை விலை போகும். அதுவும் போருக்கு செல்லுகிற ஒட்டமா இருந்தால் விலை மதிக்க முடியாததாக இருக்கும். 100 ஒட்டகங்களை தருகிறேன், அதனுடைய கடிவாளத்தோடு அதனுடைய கவச உடையோடு தருகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது தாங்க முடியவில்லை. பெருமானார் மகிழ்ச்சியால் ஜஸாக்கல்லாஹு கைரன் அல்லாஹும்ம ரலி அலா உஸ்மான் வக்ஃபிர் லஹு, அல்லாஹ் உமக்கு நல்ல கூலி தருவானாக, யா அல்லாஹ் உஸ்மானை பொருந்தி கொள்வாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொல்லிவிட்டு 2வது படியில் காலடி எடுத்து வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், 300 ஒட்டகங்களை இன்னும் அதிகமாக நான் தருகிறேன், அதற்கான கடிவாளத்தை தருகிறேன், அதற்கான கவச உடையை தருகிறேன் என்று சொன்னபோது பெருமானாரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மாலர உஸ்மான் மா ஃபால தாலிக், உஸ்மான் இனி எந்த தவறு செய்தாலும் அவருக்கு எந்த பாதகமும் வராது என்று சொல்லி காட்டினார். 3வது படியில் காலடி வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிரார்த்தனையை கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், இன்னும் அதிகமாக 950 ஒட்டகங்கள், கடிவாளம், கவச உடை, 50 குதிரைகள், 700 தங்க நாணயங்களை நான் தருகிறேன் என்று சொன்னபோது, அல்லாஹும்ம ஃபிர்லி உஸ்மான் மா கத்தம வ அஹர், உஸ்மான் செய்த முற்பாவங்கள் பிற்பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போயிட்டாங்க, ஓரளவு தயாராகுது. வீட்டுக்கு போய்விட்டார்கள். உஸ்மான் வேகமாக அவர் தன்னுடைய வீட்டுக்கு சென்றார். 1000 தங்க தீனார்களை தூக்க முடியாமல் ஒரு மூடையில் போட்டு, ஒரு சாக்கில் போட்டு தூக்கி வந்து ரகசியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை பிடித்து, யா ரசூலல்லாஹ், பகிரங்கமாக அந்த ஆயுதங்களையும் ஒட்டகங்களையும் குதிரைகளையும் தருவதாக நான் சொன்னேன், அது பகிரங்கமாக, இது ரகசியமாக, இது போருக்கு வைத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியவில்லை, கண்ணீர் துளிர்த்தது. கஃபரல்லாஹு லக யா உஸ்மான் மா அஸ்ரர்த வ மா அலன்த வ மா ஹுவ காயினுன், பகிரங்கமாக செய்த, ரகசியமாக செய்த எல்லாவற்றையும் அல்லாஹ் உம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக, இனி முதல் மறுமை வரை உமக்கு நன்மை தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, மதீனாவில் வங்கியில் உஸ்மானுடைய பெயரில் ரலியல்லாஹு தஆலா என்றும் வங்கி கணக்கு இருக்கிறது, சேவிங் அக்கவுண்ட் இருக்கு, இன்றும் இருக்கிறது வங்கி. அது அரசாங்கம், சவுதி அரசாங்கம் அதை செயல்படுத்துகிறது. அதிலிருந்து வரக்கூடிய அந்த லாபத்தை எல்லாம் முதலீடு செய்து மீண்டும் ஒரு பகுதியை அங்கே டெபாசிட்டா வச்சு அதை ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வாங்கி கொடுத்த கிணறு இன்னும் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய புஸ்தான் உஸ்மானுடைய தோட்டம் இப்போதும் இருக்கிறது. அதிலிருந்து பேரித்தம்பளங்கள் டன் கணக்கில் வருகிறது, ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு படையை
ஒரு மனிதர் ஒற்றையாக தயார் செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பில்லியனியர் ட்ரில்லியனியர் யாராக வேண்டும் என்றாலும், பில் கேட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, புர்னே சுல்தான் எடுத்துக்கொள்ளுங்க, அம்பானி எடுத்துக்கொள்ளுங்க, அதானி எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு மனிதரால் ஒரு படையை தயார் செய்ய முடியுமா? முடியாது. யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட அவ்வளவு செல்வம் இருந்துச்சு, அந்த செல்வத்தை செலவு செய்ய வேண்டும் என்ற மனமும் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா இன்னொரு விஷயம், அந்த தபூக் என்ற போர் நடைபெறவில்லை. தபூக் போர் நடக்கல. இவங்க போனாங்க, அவர்கள் ஓடிவிட்டார்கள், எதிரிகள் ஓடிவிட்டார்கள், படை திரும்ப வந்தது. என்ன செஞ்சிருக்கணும் உஸ்மான், சொல்லுங்க பாப்போம். என்ன செஞ்சிருக்கணும்? தாருங்க வாபஸ் கேட்டிருக்கணும். கேட்கல உஸ்மான். போர் நடக்கவில்லை, யுத்தம் நடக்கவில்லையே, தாருங்கள் என்று கேட்கவில்லை. அருமை சகோதரர்களே, எனவே இது அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கடன், அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கடன். நாம் இந்த விஷயத்தில் செலவு கணக்கு பார்க்க கூடாது என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பவர் யார் என்று அல்லாஹ் இன்னும் கேட்டுக் கொண்டிருக்கிறான், இன்றும் கேட்கிறான், நாளையும் கேட்பான். அப்படி நீங்கள் கொடுத்தால் பன்மடங்காக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருகிறான். அதைத்தான் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்பவர்களுக்கான உதாரணம் ஒரு விதை, ஒரு நெல் மணி விதை. அதை நீங்கள் பூமியில் போடுகிறீர்கள், அது 7 கதிர்களாக முளைத்து வருகின்றது. பிறகு ஒவ்வொரு கதிர்களிலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 100 விதைகள் இருக்கிறது. 700 ஒன்று 700ஆக மாறுகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பன்மடங்காக கொடுக்கிறான் கூலியை. நீங்க ₹1 தான் கொடுப்பீங்க, உங்களுடைய எண்ணத்தின் ஓட்டத்தை பொறுத்து 700, 7000, 7 லட்சம் என்று மாறுகிறது. எவ்வளவு மகத்தான கூலி மிக்கவன் அல்லாஹ் தஆலா. திரும்ப கிடைக்கும் சொல்றான் அல்லாஹ் தஆலா, உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்று சொல்கிறான். திரும்ப கிடைப்பது மட்டுமல்ல, திரும்ப பன்மடங்காக கிடைக்கும் என்று சொல்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா. ஆனால் மனிதர்களுக்கு இன்னும் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கிறது. இந்த வசனம் உங்களுக்கு தெரியும். இந்த வசனத்தை குறித்து மட்டுமே அரபியில் ஒரு நூல் இருக்கிறது. இந்த வசனத்தை செயல்படுத்திய சஹாபாக்கள் இந்த வசனத்தை கேட்ட போதெல்லாம், இந்த வசனம் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார், இந்த வசனத்தை கேட்ட போதெல்லாம், இந்த வசனத்தை ஓதிய போதெல்லாம், இந்த வசனத்தை ஓத கேட்ட போதெல்லாம் செயல்படுத்திய சஹாபாக்களுடைய பட்டியல் இருக்குது. அபூ தஹ்தா உங்களுக்கு தெரியும், எப்போதும் பல முறை நாம் கேள்விப்பட்ட வசனம். அல்லாஹ் கடன் கேட்கிறானா யா ரசூலல்லாஹ்? ஆம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, என்னிடத்தில் ஒரு பெரித்தம்பள தோட்டம் இருக்கிறது யா ரசூலல்லாஹ், 600 பெரித்தம்பள மரங்கள் கொண்ட ஒரு தோட்டம். நீங்க 600 தென்னை மரம் கொண்ட ஒரு தோட்டத்தை யோசிச்சு பாருங்க, இமேஜ் பண்ணி பாருங்க, கற்பனை செய்து பாருங்க. அது ஒன்றுதான் அவருடைய இருக்கிற ஒரே சொத்து. 600 தென்னை மரங்கள் இருக்கிற ஒரு தோட்டம், 600 பெரித்தம்பளங்கள் இருக்கிற ஒரு தோட்டம். நான் அந்த தோட்டத்தை தருகிறேன். மதீனாவுடைய ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருந்துச்சு, மதீனாவுடைய நடு மைய பகுதியில் இருந்தது. உங்கள் கரங்களை நீட்டுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அபூ தஹ்தா சொன்னார். நீட்டினார்கள். அந்த பேரித்தம்பள மர தோட்டத்தை அல்லாஹ்வுக்கு நான் கடன் தருகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னபோது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலக ஃபில் ஜன்னah 700 ضعفன் யா அபூ தஹ்தா, அபூ தஹ்தா இதற்கு பகரமாக 700 மடங்கு சொர்க்கத்தில் உமக்கு தோட்டத்தை அல்லாஹ் தஆலா தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். எவ்வளவு தர்மம் இருக்கு இல்லையா? இது சாதாரணமானதல்ல. அல்லாஹ்வுடைய கோபத்தை நீக்கும், நம்முடைய நோயை நீக்கும், முசீபத்துகளை தடுக்கும். தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, தர்மம் தலை காக்கும். அது உண்மை. எப்போதோ எங்கோ நீங்கள் கொடுத்திருக்கிற தர்மம் அவர்கள் பிரார்த்தனை கூட செய்திருக்க மாட்டால், மனதால் மகிழ்ந்திருப்பார்கள், மனதால் ஆறுதல். அவங்க உங்களுக்காக வேண்டிய அல்லாஹ் எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு, அவருக்கு அவருடைய முசீபத்தை, அவருடைய சோதனை என்று பிரார்த்தனை கூட செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த உதவி கிடைக்கிற போது நம்மீது காட்டுகிற இரக்கம், அந்த கருணை பார்வை போதும் அல்லாஹ் நம்முடைய முசீபத்துக்களை எப்படி மாற்றுவான் என்று சொல்ல முடியாது. வீட்டுக்கு வந்தாங்க அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப அந்த செய்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மனைவி தோட்டத்தில் இருந்தார்கள். யா உம்ம தஹ்தா, வெளியேறுங்கள், நம்முடைய தோட்டமே அல்ல. சிறுவன் பேரித்தம்பழ மரத்தை சாப்பிட்டு பெரித்த பழத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவனுடைய வாயில் விரலை விட்டு அபூ தஹ்தா கஹின் துப்பு, இது நம்முடையதில் ஹராம்.
என்று சொல்லி காட்டினார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொடை கொடுப்பார்? இத்தனை நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடை கொடுப்பார். ரசூலுல்லாஹ் ஒரு ஏழை என்றே நாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறோம். அது வேறு விஷயம். ரசூலுல்லாஹ் ரொம்ப ஏழையா இருந்தாங்க, கந்தலாடை அணிந்திருந்தாங்க, அழுக்கு சட்டை போட்டிருந்தாங்க, பசியால் வயிற்றுல கல். ஏன் இப்படி? ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் வறுமை இருந்தது, உண்மைதான். பசி இருந்தது, ஆனால் பசியால் தெருவில் விழுந்து இடக்கவில்லை. ஒரு இறை தூதரை நாம் எப்படி அறிமுகப்படுத்துகிறோம்? பசியால் தெருவில் வாடி, ஏதோ சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. அப்படிலாம் இருக்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயிற்றுல கல்ல கட்டி இருந்தாங்கன்னா, கல்லு கட்டினா பசி போகுமா? யோசிச்சு பாருங்க. அப்படி கல்லை கட்டினால் பசி போகும் என்றால் இன்று பல லட்சக்கணக்கான மக்கள் முஸ்லிம்கள் ஏழையாக இருக்கிறார்கள். இன்று ஏன் கல் கட்டுவதில்லை அவர்கள்? அந்த பசிக்கு கல்லை கட்டிட்டு இருக்க வேண்டியதானே? சொன்னா இது நபி வழி என்று சொல்ல வேண்டியதானே? இல்லை, கல் கட்டியது வேறொரு நோக்கத்திற்காக கல்லை கட்டி இருந்தார்கள். அகழ்த்த வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையா இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க. வறுமை என்பது, ஏழ்மை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. ரசூலுல்லாஹ் எளிமையாக இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறார்கள்? நோன்பு நாட்கள் வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹ் அஜ்வதன் நாஸ் அஜ்வது பில் கைர் மினர் ரிஹில் முர்ஸலா, மக்களிலேயே அதிக கொடை கொடுக்கக்கூடியவராக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார்கள், பெருமானாருடைய கொடை தெரியுமா? வேகமாக வீசுகிற காற்றை விட வேகமாக பெருமானார் கொடை கொடுப்பார்கள். நீங்க இமேஜ் பண்ணி பாருங்க, வேகமாக வீசுகிற காற்று, அதைவிட வேகமாக பெருமானார் கொடை கொடுப்பார். இந்த மாதத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது, பொறுமையுடைய மாதம், கருணையுடைய மாதம், கொடையுடைய மாதம் என்றொரு பேர் இருக்கிறது. வாரி வழங்குகிற மாதம், பெருகிற மாதம் அல்ல. இது முசீபத்துடைய மிஸ்கீன்களுடைய மாதம் என்று எங்க ஊர் பகுதியில் சொல்றாங்க. இந்த வந்துருவானுங்க, ரமலான் வந்துனாலே கடையா வீடு வீடா போய் கேவலப்படுத்துறாங்க இந்த மாதத்தை. பிச்சை எடுக்கிற மாதமா இது? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வீசுகிற காற்றை விட வேகமாக கொடுப்பார்கள். காற்றின் தன்மை என்ன? காற்றின் தன்மை என்ன? காற்றை குறித்து என்ன நினைக்கிறீங்க? காற்று வீசுகிற போது எப்படி வீசும்? வீசினால் வேகமாக வீசும். வீசினால் நமக்கு தெரியும் காற்று வேகமா வீசுது அப்படின்னு சொல்லிட்டு. வீசவா வேண்டாமா இதெல்லாம் காற்று யோசிக்காது. 10 பேர் நிக்கிற இடத்துல அது முழுமையாக வீசும். அது ரசூலுல்லாஹ் அப்படித்தான் வேகமாக கொடுப்பார்கள். 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு சாப்பிடுறதுலாம் நிசாரமா மாறிடுச்சு இன்னைக்கு, இல்லையா? பில்லு கொடுக்கிறோம் 10 ரூபாய் 20 ரூபாய். முன்னாடி எல்லாம் 5 ரூபாய் டிப்ஸ், இன்னைக்கு 10 ரூபாய். 10 ரூபாய் கொடுத்தா கூட சில சமயம் பாக்குறான் அவன். 50 ரூபாய் டிப்ஸ். அந்த அதெல்லாம் செஞ்சுட்டு ஹோட்டலுக்கு வெளியே வரும் ஒரு ½ ரூபா நீங்க அப்போ கொடுத்த பிரேக்ல கொடுங்க, பிரேக்ல. ஓகே, ஹோட்டலுக்கு வெளியே, உணவகத்துக்கு வெளியே ஒரு கை நீட்டினால் எப்படி யோசிக்கிறோம்? யோசித்து பாருங்க. நம்மிடத்தில் பெருமானார் வேகமாக வீசுகிற காற்றை விட வேகமாக வாரி வழங்குவார்கள். இன்னொன்று தெரியுமா காற்றுடைய தன்மை? காற்று வீசினால் தொடர்ந்து வீசும். ஒரு 10 பேர் நிக்கிற இடத்துல 5 பேருக்கு மட்டும்தான் நான் வீசுவேன், 5 பேருக்கு வீச மாட்டேன் என்று காற்று சொல்லாது. காற்று சொல்லாது. காலையில வீசினா மாலையில வீச மாட்டேன் என்று காற்று சொல்லாது. வீசியாச்சு, உனக்கு காற்று வீசாச்சு போப்பா, அப்படி இல்லை. காற்றின் தன்மையை நீங்கள் பாருங்கள். காற்று வீசினால் எல்லோருக்கும் வீசும். அது காஃபிரா இருந்தாலும் சரி, மோமினா இருந்தாலும் சரி, நல்லவன் கெட்டவன், பாவி, ஆண் பெண் சிறுவர் எல்லோருக்கும் சேர்த்து தான் வீசும். ரசூலுல்லாஹ்விடத்தில் யார் கை நீட்டினாலும் கொடுப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் ஏழை பணக்காரன் கூட பார்க்க மாட்டான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுடைய ஆரம்ப காலத்தில் வறுமை இருந்தது, ஆனால் வறுமைக்கு பின்பு மிகப்பெரிய வசதி உடையவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறினார். ஹுனைன் யுத்தம், அந்த யுத்தத்தில் பெரும் போர் செல்வம் கிடைத்தது, போர் செல்வங்கள் கிடைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே 2 மலைகளுக்கு இடையில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு நிறைய ஆட்டு கூட்டம், ஆடு. அது ரசூலுல்லாஹ் ஹுனைன் போர்ல கிடைச்சது. அவங்களுக்கு மட்டும் கிடைத்த ஒரு பங்கு. ஒரு கிராமவாசி வருகிறார், எவ்வளவு முஹம்மதே, எவ்வளவு ஆடுகள், எவ்வளவு ஒட்டகங்கள் உனக்கு. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அத்துஅஜிபுக, உனக்கு இது பிடிச்சிருக்கா? ஆம், கண்டிப்பா பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது? ஒருவர் தான். உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யாருக்கு பிடிக்காது? முஹம்மதே, அவர் முஸ்லிம் கூட கிடையாது. உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஹியலக் ஹுதுஹா, உனக்கு எடுத்துக்கோ. இது கற்பனை செய்து பாருங்க. ஒரு ஆடோ 2 ஆடோ இல்ல, முழு ஆட்டை மந்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், தஸ்ஹரு மின்னி யா முஹம்மத்,
நான் வறுமையில் இருக்கிறேன், ஏழ்மையா இருக்கிறேன், கிராமவாசி என்பதால் என்னை நீர் கேலி பேசுகிறீரா முஹம்மதே, கிண்டல் பேசுகிறீர், கிண்டல் அடிக்கிறீங்களா? அது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இது ஃபஹுது, அச்சல் எடுத்துக்கொள், உனக்குத்தான். ரசூலுல்லாஹை 3 முறை திரும்பி திரும்பி பார்த்தவாறு சென்று அந்த அத்தனை ஆடுகளையும் ஒட்டகளையும் தன் கிராமத்துக்கு அவர் ஓட்டி சென்றார். யோசித்து பாருங்க, வேகமாக வீசுகிற காற்றை விட வேகமாக வாரி கொடுக்கிறவர். அந்த போர்ல நிறைய செல்வம் கிடைச்சிச்சு, ஏழைகளுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி கொடுத்தார். அபூ சுஃபியான் வந்தார். அபூ சுஃபியான் யார் தெரியுமா? குறைஷிகளுடைய தலைவர்களில் ஒருவர், பெரும் செல்வந்தர், தலைவர், செல்வாக்கு மிக்கவர். வாரி வாரி ரசூலுல்லாஹ் கொடுக்கிறாங்க எல்லாருக்கும். இப்ப வறுமையாக ஏழ்மையில் இருந்திருந்தால் பெருமானார் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அபூ சுஃபியான் 1000 ஒட்டகம் ரசூலுல்லாஹ், அபூ சுஃபியான் 1000 ஒட்டகம், இப்னு அப்பாஸ் 1000 ஒட்டகம், 1000 ஒட்டகம் கொடுக்கிறார்கள். செல்வம் அம்பாரமாக குவியலாக குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் வந்து எடுத்து செல்கிறார்கள். அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கும் உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். எடுத்துக்கொள்ளுங்கள். தன் துண்டை விரித்தார், மேல் துண்டை விரித்தார், அப்படி அள்ளி அள்ளி போட்டார். தூக்கி பார்த்தார், முடியல, கொஞ்சம் குறைச்சார், திரும்ப எள்ளி போட்டார், திரும்ப அந்த துண்டை முறுக்கி தூக்க முயன்றார், முடியவில்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருகில் இருந்தார். அப்பாஸை அழைத்தார், அப்பாஸ், இந்த செல்வத்தை தூக்கி என் தலையில் வையுங்கள் என்று. ரசூலுல்லாஹ் அப்ப சொன்னாங்க, இல்லை, உம்மால் மட்டும் எவ்வளவு தூக்க முடியுமோ அதை எடுத்து செல்லுங்கள், இனி ஒருவருடைய உதவியோடு கிடையாது என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், பெருமானாரோட அந்த கொடைத்தன்மை என்பது எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க கொடுக்காம வச்சிருக்கிறது எல்லாமே மறுமை நாளில் அந்த செல்வம் எல்லாம் புகாரில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி பாம்பாக மாறும், கருத்த பாம்பாக வரும். மஹ்ஷர் பெருவெளியில் விசாரணை துவங்குவதற்கு முன்பே உங்கள் கழுத்தை அது சுத்தும். கன்ஸக் அல்லதி ஹபாத் ஃபான கனியுன் அன்ஹு, அல்லாஹ்வுடைய அசரீரி குரல் கேட்கும், இதுதான் நீ உலகத்தில் சேமித்து வைத்த செல்வம், அதை எடுத்துக்கொள், அது இன்று வேறொரு உருவத்தில் வந்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய அசரீரி குரல். அப்போதே அது கொத்தும். ஏன் நாம் இந்த சிந்தனைக்கு வர மறுக்கிறோம், தயங்குகிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சில படைப்புகளை படைத்திருக்கிறான், சில படைப்புகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த படைப்புகள் யார் என்று சொன்னால், தங்களுக்கு ஒரு தேவை என்றால், தங்களுக்கு ஒரு அவசியம் ஏற்படுகிறது, தேவை ஏற்படுகிறது, உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னால் உடனடியாக அவர்களுக்கு அந்த படைப்புகள் தான் கற்பனையில் வருவார்களாம். புரியுதா? சில மனிதர்கள் இருப்பார்கள் ஊர்ல, சில ஏழைகளும் இருப்பார்கள். இந்த ஏழைகளுக்கு ஒரு தேவை வந்துச்சுன்னா உடனடியாக அவருடைய சிந்தனையில் யார் வருவா? இந்த பர்டிகுலர் 2-3 நபர்கள் தான், 2-3 நபர்கள் தான் வருவார். ஓ, இவர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட போய் உதவி கேட்டா கிடைக்கும் இல்ல என்று அந்த படைப்புகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். உலாயிக்கெல்லாம் மின் அஸாபில்லாஹ், மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த விதமான வேதனையும் கொடுக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அந்த படைப்புகளாக நீங்கள் மாறக்கூடாது, அந்த படைப்புகளாக நீங்கள் மாறக்கூடாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் தான் மக்கள் தர்மம் கொடுத்தார்கள், வாரி கொடுத்தார்கள். நம்முடைய ஆட்சியில் எப்படி இருக்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக வேண்டி தோழர்களை சோதிக்க நாடுகிறார்கள். 400 தங்க தீனார்களை ஒரு பணமுடிப்பில் போட்டுவிட்டு தன்னுடைய பணியாளர் இடத்தில் சொன்னார் உமர் ரலியல்லாஹு தஆலா, இதை அபூ உபைத் இப்னுல் ஜர்ராஹுக்கு கொண்டு கொடுங்கள். கொண்டு கொடுத்து விட்டு அவருடைய வீட்டுக்கு வெளியே கொஞ்ச நேரம் காத்திருங்கள், அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். இவர் போய் கதவை தட்டி கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு இனாமாக தந்திருக்கிற பணம் செல்வம் என்று. உடனடியாக தன்னுடைய மனைவியை அழைத்தார். இந்த பகுதியில் எத்தனை ஏழைகள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். ஏழைகள் வந்தார்கள். 400 தங்க தினார்களும் உடனடியாக 1 மணி நேரத்தில் காலியானது. அந்த பணியாளர் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்தில் வந்து சொன்னார், இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் 400 தினார்களை கொடுத்து சாத் இப்னு அபீ வக்காஸ் இடத்தில் கொண்டு சென்று அவர் என்ன செய்கிறார் என்று கண்காணி என்று சொன்னார். அவரும் அவ்வாறு தான் செய்தார். அந்த பகுதியில் ஏழைகளுக்கு உடனடியாக வாரி வழங்கினார். இன்னும் 400 தினார்களை கொடுத்து முஆத் இப்னு ஜபலுடைய வீட்டுக்கு சென்று கொடு, அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அப்போது அவரும் அவ்வாறு செய்ய அவருடைய பணம் அங்கே தீர்ந்து போகிறது. 1 மணி நேரத்தில் அவருடைய மனைவியுடைய குரல் மட்டும் முஆத் இப்னு ஜபலுக்கு பேசுவது கேட்கிறது. இந்த பணியாளர் அதை கேட்கிறார். அருமை கணவரே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தந்த செல்வத்தை ஏழைகளுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுத்தீர்கள். வன வல்லாஹி மிஸ்கீனா, நானும் ஒரு ஏழை பெண்மணி தானே, நானும் ஒரு ஏழை பெண்மணி தானே, என்னை மறந்து விட்டீர்களே. யோசித்து பாருங்கள், அது நம்முடைய செல்வம் அல்ல என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். உமர் குலுங்கி குலுங்கி அழுதார். இந்த 3 நிகழ்வுகளையும் பார்த்துவிட்டு, என் தோழர்களை நான் சோதித்து விட்டேனே, என் தோழர்களை நான் சோதித்து விட்டேனே, என் தோழர்கள் இன்னும் மாறவில்லையே என்று அவர் குறிப்பிட்டு காட்டி, இப்படித்தான் தோழர்கள் இருந்திருக்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அழகிய கடனுக்கு உதாரணம் அவர்தான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், பத்ர் போர் முடிகிறது, பத்ர் போரில் வெற்றி கிடைக்கிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மனதுக்குள் ஒரு உறுதி எடுக்கிறார். என்னவென்று சொன்னால், இந்த மக்களுக்கு பத்ர் போரில் கலந்து கொண்ட முஸ்லிம்களுக்கு நான் என்னுடைய தர்மத்தை, என்னுடைய செல்வத்தை தர்மம் கொடுப்பேன், இனாமாக அன்பளிப்பாக கொடுப்பேன். ஒரு தலைக்கு 400 தீனார் வீதம் கொடுப்பதாக அவர் முடிவு செய்கிறார். 313 பேர் அந்த போரில் கலந்து கொண்டார்கள். 313 என்று 400 யோசித்து பாருங்கள், 1,25,200 தீனார்கள். அதுவும் ஒற்றை இரவில் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். பத்ர் போர் முடிகிறது. அந்த இரவில் எல்லா சஹாபாக்கள் தூங்குகிறார்கள் நிம்மதியாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குகிறார்கள். மலக்குமார்கள் வானுலகை நோக்கி சென்று விட்டார்கள். மதீனாவிலேயே, மதீனா நகரிலேயே மக்கள் எல்லாம் நிம்மதியாக வெற்றி மகிழ்ச்சியோடு தூங்குகிறார்கள். ஒருவர் மட்டும் தூங்கவில்லை. யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஏன் தூங்கவில்லை? தெரியாத்தனமாக நேர்ச்சை செய்து விட்டோமே என்றா, அல்லது 400 தினார் அதிகமாக நினைத்து விட்டோமே என்றா? கிடையாது. இந்த ஒற்றை இரவுக்குள் 313 நபித்தோழர்களுக்கும் எப்படி நான் கொடுப்பது? உறுதியுடன் துள்ளி எழுந்தார், கொடுத்தார். ஒற்றை இரவில் 313 பேருக்கும் கொடுத்தார். மறுநாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க அதிகாலை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து நடந்ததை பெருமானாருக்கு அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோடு அப்துல் ரஹ்மானை வரவேற்கிறார்கள். அப்துல் ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய உங்களுக்கு ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் ஆகிய உங்களுக்கு சலாம் சொல்லி வானவரை அனுப்பி இருக்கிறான் என்று பெருமானார் சொல்கிறார். இவர் அப்துல் ரஹ்மான், அவன் ரஹ்மான். ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் ஆகிய உங்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறான். இன்று முதல் உங்களுக்கு அவன் ஒரு சிறப்பு பட்டத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய அதிகாரப்பூர்வமான செயலாளர் என்ற பட்டத்தை உங்களுக்கு வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது தான் நபித்தோழர்கள். நபித்தோழர்கள் தங்களுடைய தியாகத்தாலும் தங்களுடைய எண்ண தூய்மையாலும் மேன்மக்களாக விளங்கினார்கள். ஆனால் கொடுப்பதிலும், யாருக்கேனும் ஒருவருக்கு சஹாபாக்கள் உதவி செய்ய முற்பட்டால் அந்த உதவியை சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. உதவியை சீக்கிரம் வேற வாங்கவே மாட்டாங்க. வற்புறுத்தி தான் சதக்கா கொடுப்பாங்க. அதனால தான் ஜக்காத்துடைய பணத்தை எல்லாம் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலகட்டத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. தேடி தேடி போய் யார் வாங்குவா, யார் வாங்குவா, யார் வாங்குவாள். சிலர் சொல்லுவார்கள், நேற்று வந்திருக்க கூடாதா, இன்று நான் ஜக்காத்து கொடுக்கும் நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லுவார். எனவே இந்த கொடை என்பது, இறைப்பாதையில் செலவு செய்தல் என்பது உங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். ஒரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்தில் கஞ்சத்தனமும் ஈமானும் ஒருபோதும் ஒன்று சேராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இனி அடுத்த பகுதியில் நாம் ஏழைகள் எவ்வாறு தர்மம் செய்வது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.